சித்திரை 3, 4 நட்சத்திரங்கள், சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், விசாக நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களை கொண்ட துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மாதமாக இது அமையும். இந்த மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்ற பாக்யஸ்தானத்தில் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் 9இல் இருக்கின்றார். உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் குருவுடன் உட்கார்ந்திருக்கின்றார். சாதாரணமாக 10ல் குரு வந்தால் பதவி பறிப்போகும் என்று சிலர் சொல்வார்கள். இது 100ல் ஒருத்தருக்கு நடந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 10ல் என்ட்ராகிறப்போ வேலை மாற்றம் அல்லது உயர்வான இடத்தில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. 10ல் பார்ப்பான் பதவியை பறிப்பான் என்பது சொல்லக்கூடியது சாதாரணமாக கிராமத்திலே சொல்வார்கள். அது சரியான கூற்று அல்ல. குரு பகவானானவர் 10ஆம் இடத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு பதவி மாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தனகாரகன் குரு பகவான் அந்த இடத்தில் செல்லும் பொழுது தனலாபத்தை தருவார். எனவே மாற்றங்கள் உண்டு. அப்படியே உங்களுக்கு பதவி பறிப்போனாலும் கூடிய சீக்கிரம் அது கிடைக்கும் என்று கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன். சனி பகவான் உங்கள் ராசிக்கு முழுமையான யோகாதிபதி. அந்த யோகாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்ற ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால் விரயங்கள் இருந்தாலும் அது நல்ல விரயங்களாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான். இது ஒரு நல்ல சமயமாகும். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நல்ல வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக வியாபாரிகளுக்கு இது மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். துலாம் ராசி என்றாலே உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாத விஷயம். ஆனால் உங்களுக்கு உங்கள் சார்பாகவே அந்த தராசு இப்பொழுது சாயும். இந்த மாதம் அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நாட்கள் சங்கடங்கள் விளையலாம். ஆனால் பெரும்பாலும் பின்னர் ஆரம்ப கட்டத்தில் இருந்து நல்ல ஒரு மூமெண்ட்டுக்கு போய் பிரமாதமான பலன்களை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் ஒரு சில நாட்கள் மழை காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ கிரக பலன்கள் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் ஒவ்வொன்றாக மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியாகட்டும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாகட்டும், குழந்தைகளுக்கும் சிறு வயதினருக்கும் கன்னிப்பெண்களுக்கும் மிகச்சிறப்பான பலன்களை தருவார். வெளிநாட்டு உத்தியோகத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு சிறிது காலம் தாமதமாகலாம். வெளிநாடு சுற்றுலா செல்பவர்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தருவார்கள். விவசாயிகளுக்கு உப்பு உற்பத்தி தவிர மற்ற முத்து உற்பத்தி தவிர மீதி எல்லா காலங்களிலும் மிகச்சிறப்பான பலன்கள் அனைவருக்குமே நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எவ்விதமான பெரிய பிரச்சனைகளும் இம்மாதம் நடைபெறாது. இருந்தாலும் எப்பொழுதும் நீங்கள் கவனமாகவே இருக்கக்கூடியவர்கள் என்ற காரணத்தினால் யாராலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் உங்களை இழக்க மாட்டீர்கள். அதனால் நீங்கள் எப்பொழுதும் மிகச்சிறப்பான பலன்களை பெறுவதற்கு செவ்வாய்க்கு அதிபதியான சுப்பிரமணியத்தை பிடித்து கொள்ளுங்கள். சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு நல்ல முருகனுடைய அறுபடை வீட்டிற்கு சென்று வாருங்கள். மிகச்சிறப்பான பலன்களை இம்மாதம் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.